திருக்கோவில் திருச்சி மாவட்டம் உறையூர் என்னும் இடத்தில் அழி மணவாளர் பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. பெருமாளின் மங்கள சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 2வது திவ்ய தேசம். இத்தலத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். திருக்கோழியூர், நிசுலாபுரி, உரந்தை என்று குறிப்பிடப்படும் திவ்ய தேசமே தற்காலத்தில் உறையூர் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ மகாலட்சுமி நிரந்தரமாக உறையும் ஊர். அதனால் உறையூர் என்றும் சோழ மன்னனின் யானையை ஒரு கோழி சண்டையிட்டு வென்றதால் கோழியூர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ரங்கநாதரின் பக்தனான நங்க சோழ மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். அவனுக்கு புத்திர பேறு இல்லை. ரங்கனிடம் குழந்தை பாக்கியம் தரும்படி வேண்டி ஒரு சமயம் நந்த சோழன் வேட்டைக்கு சென்ற போது ஒரு தடாகத்தில் தாமரை மலரில் ஒரு குழந்தை படுத்திருப்பதை கண்டான். மகிழ்ச்சியுடன் அக்குழந்தையை எடுத்து கமலவள்ளி என பெயரிட்டு வளர்த்தான். பருவமடைந்ததும் தோழியருடன் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள். அப்போது ரங்கநாதர் அவள் முன் குதிரையில் சென்றார். அவரை கண்ட கமலவள்ளி அவர் மீது காதல் கொண்டாள். அவரையே மணப்பதென உறுதி பூண்டாள். நந்த சோழனின் கனவில் தோன்றிய பெருமான் தான் கமலவள்ளியை மணக்கவிருப்பதாக கூறினார். எனவே நந்த சோழன் கமலவள்ளியை ஸ்ரீரங்கம் அழைத்து சென்றார். அங்கு ரங்கநாதருடன் கமலவள்ளி ஐக்கியமானான். பின்பு மன்னன் உறையூரில் கமலவள்ளிக்கு கோவில் எழுப்பினான். மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவள்ளி தாயாரும் திருமண கோலத்தில் நின்றபடி காட்சி தருகின்றனர். பிரகாரத்தில் நம்மாழ்வார், ராமானுஜருக்கு சன்னதிகள் உள்ளன. மூலவரின் விமானம் கமல விமானம் எனப்படுகிறது. கோவில் கோபுரம் 5 நிலை உடையது. திருமண தடையுள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை. இத்தலம் தாயாரின் பிறந்த தலம் என்பதால் இவளே இங்கு பிரதானமாக இருக்கிறாள். இவளது பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருக்கிறாள். பெருமாள் உற்சவர் இல்லை. பொதுவாக பெருமாள் தலங்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பர். ஆனால் இங்கு சந்தன பிரசாதம் தருகின்றனர். இவளுக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியங்களில் காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்க்காமல் மிளகு சேர்க்கப்படுகிறது. பெருமாள் தலங்களில் வைகுண்ட ஏகாதசியின் போது சுவாமி சொர்க்கவாசல் கடப்பார். ஆனால் இத்தலத்தில் தாயார் மட்டும் தனியே சொர்க்கவாசல் கடக்கிறாள். இக்கோவில் விழாக்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் விழாக்களை ஒட்டி நடக்கிறது. ரங்கநாதர் மார்கழியில் வைகுண்ட வாசல் கடந்த பின்பு தை அல்லது மாசியில் வரும் ஏகாதசி என்று இவள் சொர்க்கவாசல் வழியே செல்கிறாள். நாச்சியாருடன் சேர்த்தியாக காட்சி தருகிறார். கமலவள்ளி பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்ததாக ஐதீகம். எனவே ஆயில்ய நட்சத்திரத்தில் இவ்விழா நடக்கிறது. அன்று அதிகாலையில் ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்பெருமாள் பல்லக்கில் காவிரி கரையில் உள்ள அம்மா மண்டபம், காவிரி, குடமுருட்டி நதிகளை கடந்து இக்கோவிலுக்கு வருகிறார். அப்போது இவ்வூர் பக்தர்கள் வழிநெடுகிலும் வாழை மரங்கள் கட்டி வாசலில் கோலம் போட்டு மணமகனுக்கு வரவேற்பு கொடுக்கின்றனர். கோவிலுக்கு வரும் சுவாமி மூலஸ்தனம் எதிரே நின்று தாயாரை அழைக்கிறார். பின்பு பிரகாரத்தில் உள்ள சேர்த்தி மண்டபத்திற்கு செல்கிறார். அதன்பின் தாயாரும் சேர்த்தி மண்டபத்திற்கு சென்று சுவாமியுடன் சேர்ந்து மணக்கோலத்தில் இரவு சுமார் 11 மணி வரையில் காட்சி தருகிறார். பின்னர் தாயார் மூலஸ்தானத்திற்கு திரும்ப சுவாமி மீண்டும் ஸ்ரீரங்கம் செல்கிறார். பங்குனி உத்தரத்தன்று இவர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயாருடன் சேர்த்தியாக காட்சி தருகிறார். இவ்வாறு பங்குனி விழாவில் சுவாமி 2 தாயார்களுடன் சேர்ந்து காட்சி தருவதை தரிசிப்பது விசேஷம். அமலநாதி பிரான் என்ற பிரபந்தை பாடியவர். இவர் தனி சன்னதியில் இருக்கிறார். பொதுவாக பெருமாள் தலங்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பர். ஆனால் இங்கு சந்தன பிரசாதம் தருகின்றனர். அம்பாளுக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியத்தில் காரத்திற்காக மிளகாய் வத்தல் சேர்க்காமல் மிளகு சேர்க்கப்படுகிறது. மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவள்ளி தாயாரும் திருமண கோலத்தில் நின்றபடி காட்சி தருகின்றனர்.
ரங்கநாதரே தாயாரை மணந்து கொண்டதால் இங்கு சுவாமி தாயார் இருவரும் அவரை பார்த்தபடி வடக்கு திசை நோக்கி இருக்கின்றனர். திருமண தடை உள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை. இத்தலம் தாயாரின் பிறந்த தலம் என்பதால் இவளே இங்கு பிரதானமாக இருக்கிறாள். இவளது பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருக்கிறாள். பெருமாள் உற்சவர் இல்லை. கமலவள்ளி நாச்சியார் திருப்பள்ளி ஓடம் மாசி தெப்ப திருவிழா 7ஆம் திருநாள் மாலை திருமஞ்சனம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் சார்பு கோவிலான உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவில் 7 நாட்கள் நடைபெற்ற விழாவில் தினமும் தாயார் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு அங்கு ஆஸ்தான மண்டபத்தில் இருந்தவாறு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் 7ஆம் திருநாளான நேற்று மாலை திருமஞ்சனம் நடைபெற்றது. பின் ஆஸ்தான மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு மூலஸ்தானம் சென்றடைந்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.